நாலாம் பிரசங்க ஏசுநாதன் முள்மொழி நரைக்கப்பட்ட குறிப்படம் காண்பிக்கப்படுவது உலோகத்துக்கு அதிபதியான எங்கள் ஏசுநாதர் எங்கள் பாவத்தை தம்முடைய பேரிலே சுமந்து கசையடிபடுவார் என்று இசையாதென்கிறது எழுதின பிரகாரம் அடிபட்டதையும் இன்னமும் பட்ட அநேகவாதைகளையும் முன்பிரதங்கத்திலே சொன்னோமே. இப்போது அவனுக்கே படுத்தின வேறு ஒரு நவமான வாதைபங்கம் சொல்லி காட்ட கடவோம். அது எப்படி என்றால், பிலாத்துவின் கட்டளைப்படியே ஆண்டவரை கற்றூனோடே கட்டி கொடியதாய் அடித்ததின் பின் இந்த முஞ்சூதருடைய மனதில் கொண்ட வைராக்கியம் மாறவில்லையே. நிந்தையின் மேல் நிந்தையும் வாதையின் மேல் வாதையே கத்தியின் மேல் கத்தியும் உண்டாக்க வேணும் என்று ஒருமித்து ஒரு நிந்தையின் மேல் நிந்தையும் கத்தியின் மேல் கத்தையும் ஒரு காலமும் காணாததும் கேளாததுமான ஒரு புதிதான வாதவங்கப்படுத்த எண்ணினார்கள். ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரம் எங்கள் மனதினில் பரிதாபம் அடக்கி இருப்போமோ, எந்த கண்ணால் பார்த்திருப்போமோ, ஆனதினால் கண்ணீர் நிறைந்த கண்களாலே பிரதாபம் நிறைந்த வாக்கியினாலும் உங்களுக்கு சொல்லுகிற இந்த புதுமையை கேளுங்கோ. அதேதிலே அந்த துச்ச யூதராண்டவரை பார்த்து சொல்லுவது, இந்த மனிதன் எங்களிராதாவன் சொல்லி தீர்ந்தானே, இப்படிப்பட்ட ஈனரை யூதனுக்கு இராதாவென்று உலோகத்துக்கு பிரசித்தமாக்கின இந்த பெரிய நிந்தையை கேட்டிருப்போமோ, எந்த அவதூரை எந்த பரிசிலேயும் அகற்ற வேணும். அவன் உண்டு பண்ணின இராதாங்கத்தின் பலனை அவன் அனுபவிக்க பண்ண வேணும். அதனால் அவன் சொந்த வார்த்தையை சரதமாய் உலோகத்தால் தூதணித்து போடத்தக்கதாக ஊராகடியத்தை செய்ய வேணும் என்று சொன்னார்கள். ஐயோ, எங்கள் ஆத்துமத்தை கூடியவரான இயேசுவே, சர்வலோகத்துக்கும் கத்தாவானதேவராயரே, உம்மை பார்க்கே அதிக அதிபரான யாதாவுண்டோ? ஆகட்டும் என்றவுடனே சகலமும் உண்டாக்கவும், அழியட்டும் என்றவுடனே சகலமும் நீர்மூலமாக்கவும் வல்லமை உள்ளது வரீரல்லவோ. வரும் காலம் செல்காலம் இருக்கும் காலம் சகல வர்த்தமானத்தையும் தூரதிர்ச்சியால் பார்த்திருக்கிற சகல ஞானமுடையவர் நீரல்லவோ. சருமூலங்கிற இராதாவுக்கு 40,000 தூதர சாலைகளே 12,000 இராவுத்தரும் உண்டாயிருந்ததினால் மகாபேர் பெற்ற அரசனே உண்டானால் உமக்கு லட்சாதி கோடி தூதரும் முதிவரும் உண்டாயிருக்க செய்தே. நீரவனில் மிக்கதாக்கி இறுதியுள்ள இராதன் அல்லவோ. சதுவே என்கிற இராதன் இராஜ்யங்களுக்கு குடியானவர்களுக்கு 180 நாள் கொடுத்த விருந்தின் மகுமையை கண்டு மகாதிரவியராதன் என்று கிருதிப்பாளர்களானால் மிருகபட்சி சகலத்தி நித்தமும் ஜம்பூரணமாக்கி இரட்சிக்கிற இடத்திலே நீரவனிலும் பார்க்க மகுமையுள்ள நிற செல்வன் என்பதற்கு சந்தேகம் உண்டோ? அதை சார்ந்துவே என்கிற கோமானி பூலகத்திலே மிகுந்த ராஜ்யங்களையும் ராதாக்களையும் வெற்றி கொண்டதினால் நிகரில்லாத விமர்சையுள்ளராதன் என்று பாராட்டுவார்களானால் திருலோகத்திலே உள்ள சமதருக்கும் கை கொண்டிருக்கிற உண்மை
அவனிலும் பார்க்க மகிமையுள்ள பூபாலன் என்பதற்கு சந்தேகமென்னே. இப்படியே சமதலைக்கும் நீராம் அதிபதி ராதாவாய் இருக்க கொள்ள பரிகாதராதாவென்று கோரணி ஒற்றியலுக்கு இலக்காக இப்படிப்பட்ட நிந்தனைகள் செய்கிறார்களோ. உமது தெய்வீக ராஜ்யம் என்று இலோகத்திலே உள்ள சகல எண்ணில்லாத மனுச்சேனைகளும் அசடராய்ப் போவார்களோ. ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் நாதனுடைய மகுமைக்கு பண்ணுகிற இத்தனை எம்மாத்திரங்களும் எங்கள் மனதில் எம்மாத்திரம் வியாகுலம் பொறுக்குமோ? கண்களில் கண்ணீர் தரிக்குமோ? வாயில் பிரலாபம் மூயுமோ? உலகிலிட்ட மெழுகு போல் எங்கள் மனம் உருக வேணும். சமுத்திரம் போல் சமுத்திரத்திலே எழும்பி காற்று போல் எங்கள் மனம் பிரலாபம் எழும்பி சமுத்திரம் போல் எங்கள் கண்ணீர் பெருக வேணும். அபேதினில் பாவதுரோகியான யூதங்கள் ஆண்டவருக்கு தாங்கள் செய்ய நினைத்தே ஆகடியத்தை செலுத்த வேணுமென்று வளைந்து கொண்டு இவனல்லவோ எங்கள் இராதாவென்று சொன்னான். இராதாவென்றால் இவனுக்கு சிங்காதனம் ஸ்தாபிக்க வேண்டாமோ? எந்தொரு உடைந்த நாற்காலியின் மேலிருத்தி இன்னமும் அந்த நாற்காலியை தலையிலே விழப்பண்ணி மறுபடியும் இந்த பிரகாரமாய் வாதித்தார்களே. அதன் பின் இவர் மகாயாதேந்திரன் என்றால் அவனுக்கு ஒரு உத்தரியத்தை தொடுக்க வேண்டாமோ? எந்தொரு சிவப்பு சகராத்தை தாரை போர்த்து அபுதமான ராஜ்யத்தை ஆளுமென்று அதங்கதம் அடித்தார்களே. இன்னமும் ராஜ்யத்தை ஆளுகிற குறிப்பாக கையிலொரு செங்கோல் வேண்டாமோ என்றொரு மூங்கில் தண்டு கரத்தில் கொடுத்து அரசாளும் ஆளுமன்றி கொண்டார்களே. அதன் பின் இந்த பூலோக வேத நாயக நிறச்செல்வனுக்கு சிரசில் வைர கிரீடம் சூட்ட வேண்டாமோ? இன்று 72 முள்ளுள்ள காலை கொப்பை உடைத்து முடியாக வளைத்து சிரசில் பொருத்தி கண்காது மட்டாக இறங்கும் தலை மடித்தார்களே. அந்த 72 இரத்த தாரைகளும் புறப்பட்டு சருவாங்கமும் இரத்த துவாரையாச்சுதே. ஐயோ என் இயேசுநாதரே, இந்த நேரம் மட்டும் செய்த வாதைகளால் உம்முடைய சரீரத்தில் மிஞ்சியிருந்த இந்த இரத்தமும் அற்றுப்போக பண்ண இந்த உபாயத்தை செய்தார்களோ. ஆராய்ந்த வாதையும் போதாமல் இன்னும் கோமளமாய் சொல்லுவதே. இந்த யாதனைக்கு ஆபரணங்கள் தொடுத்தால் மாத்தியம் போதுமோ? அவரங்களுடைய யாதாவென்றும் நாங்கள் அவருடைய குடியானவர்கள் என்றும் அஞ்சலி பண்ணி நமஸ்கரிக்க வேண்டாமோ என்றொருத்தராய் வந்தொரு கால் முத்தமிட்டு மகாராதாவே நமஸ்காரம் என்று சிரித்து நகப்பாக்கையில் இருந்த மூங்கில் தடியை பறித்து வாழ்க வாழ்க முன்கூரடி முடியில் ஓரடியும் சிறதில் ஓரடியும் அடிக்கிறவர்களும் முடியை அசைக்கிறவர்களும் போத்திரத்தை இழுத்து போர்க்கிறவர்களும் இப்படியே வாக்கு கெட்டாத தரதம் கொப்பு நிந்தனைகளும் பாதைகளும் இங்கே எல்லாம் செய்ய எங்கள் ஆண்டவருக்கு பொறுக்க மாட்டாதே. கடுப்பும் குத்தும் உழைவும் விதனமும் உண்டாகி இரத்தத்தாரைகளால் கண்ணிமை நிறைந்து கண்திறக்க மாட்டாமலும் அதிரோமம் அட்டிவாய் உறக்க இயலாமலும் இப்படியே தேவ மனிதகுமாரனுக்கு மனித ரூபச்சாயம் ஒன்றும் இல்லாத ரூபம் வெறு ரூபமாய்
அறியப்படாததுமாயிருந்தார். ஐயோ பாதக யூதர்களே, இந்த மனுஷனுக்கு மனுஷ ரூபம் கடுமட்டும் வாதிக்கல்லாமோ? ஐயோ என் ஆண்டவரே, என் இயேசுவே, பாவியான எனக்கு நீர் இந்த அவமானமெல்லாம் அனுபவிக்கல்லாமோ? பிழைமதியாத நவரத்தின மகிழ்ச்சிமனு தரிக்கப்பட்ட உம்முடைய சென்னியிலிப்பு முள்முடி அணியல்லாமோ? பத்திரை மாற்பதும் பொன்னினால் செங்கோல் பிடித்திருக்கிற உம்முடைய திருக்கர திரிப்போ மூங்கில் தண்டு அணையல்லாமோ? தெய்வீக மூச்சிய ஆடை ஆபரணங்கள் சாவிக்கிற உம்முடைய தேகத்திரிப்போ பீற்றல் துணி பொதியல்லாமோ? அதிவல்லவ பத்துமையுள்ள ஞான கதிர் சிரசில் இஸ்தாபித்திருக்கிற இஸ்தாபத்தில் மேலிருக்கிற உம்மை முறிந்த நாட்காரியின் மேல் இருத்தல்லாமோ? அதி நிர்மல பத்ரி சுவாலகர் வயபத்ரியாய் பார்த்திருக்கிற உம்முடைய திருமுகமைந்த வியம் நேர்பிழையாய் இருக்கல்லாமோ? 9 சபை மனோரூபிகளும் மோட்சவாதிகளும் சார்ந்து சார்ந்து என்று நித்தமும் துதைக்கிற துதித்து நமஸ்கரிக்கிறோம். அங்கிப்போ பொல்லாத யூதரித்தனை பூதனம் சொல்லி நினைக்கல்லாமோ? ஐயோ என் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, இப்படிப்பட்ட இந்த அவமானங்கள் இங்கெல்லாம் கசிபாதையும் நீர் அனுபவித்தது இந்த நியமோ? ஏசியாதென்கிறது கதறி முன்னெழுதின பிரகாரம் பாவமானது சிவப்பு சகராத்து போலவும் குரோதவிதமானது எங்கள் கண்மாதி போலவும் என்கிறதினாலும் உமக்கு சிவப்பு கூரை அணியவாச்சுதே. லூக்காது சுவிசேஷ லூக்காது எழுதினது வேலை இவ்வுலோகத்தின் சம்பத்துக்கள் முள்களுக்கு சமானம் என்கிறதினால் எங்கள் சம்பத்து வாழ்ந்ததினால் உமக்கு முள்முடி தரிக்கவாச்சுதே. கற்பருவதங்களுக்கு சமானமானதினால் இன்றுமக்கு கற்பாரின் மீது பொய்யாங்கமும் வியத்தமுமாயிருக்கிறதினால் இன்றுமக்கு விண்டுக்குழலாயிருக்கிற மூங்கில் தண்டுகரத்தில் கொடுக்கப்பட்டதே. நாங்கள் வேறு பாராட்டி எங்களை பகுமானிக்கிறதினால் இன்றுமக்கு அவமானிக்கிறதும் நிந்திக்கிறதுமாச்சுதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த பாவி நிந்தை வேறையெல்லாம் எங்கள் பாவச்சாயலாயிருக்கிற போதே இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் விட்டு விட்டு எங்கள் ஆண்டவருடைய வாதைகளை ஆறுதல் ஆக்க வேண்டாமோ? முட்களுக்கு சாமானமாயிருக்கிற எங்கள் பிறவிய வாஞ்சையை விட்டதின் குறிப்பாய் திருப்பலையின் மூழ்மொழியை இறக்க வேண்டாமோ? வியத்தமும் பெருமையான எங்கள் பொய்யாங்கங்களை வாஞ்சைகள் கிரிகள் விட்டதன் குறிப்பாய் ஆண்டவர் கையில் இருக்கிற வென்று குழலை அகலிக்க வேண்டாமோ? எங்களுடைய அகந்தை பெருமைகளை இணைக்கி ஆண்டவரை கற்பாரையால் இருப்பிடத்தை விட்டு எழுப்ப வேண்டாமோ? எங்களை வேறு பாராட்டுதலை விட்டு அவருடைய சரீர நிந்தனைகளை அகற்ற வேண்டாமோ? இந்த சொல்லப்பட்ட இத்தனை போதகங்களாலே உங்களுடைய மனது உருகவில்லை என்றால் எங்கள் ஆண்டவர் தாமே, எங்களிலாதாவானவர் தாமே, எங்கள் பிதாவும் சர்வேசனமாகியவர் தாமே எங்களை பார்த்து சொல்லுகிற பாக்கியங்களை கேளுங்க. பாவிகளான மக்களே,
இந்த பிரமாண பட்சத்தால் உங்களை படைத்ததினால் இந்த களவற்றை இங்கிதை எனக்கு சம்பவித்திருக்கிறேன். உங்களுக்கு நடக்கவும் தண்டிக்கவும் கைகால் கொடுத்ததினால் எனது கரம் பந்தனப்பட்டு சரணங்களால் நடக்கப்படாததாயிருக்கிறேன். உங்களுக்கு பிறப்பறையவாய் கொடுத்ததினால் என்னுடைய முகத்தில் இரத்தம் பெருகி வாயுறக்க மாட்டாமல் இருக்கிறேன். உங்களுக்கு கண் பார்க்கவும் காது கேட்கவும் கொடுத்ததினால் என் கண் பூர்வமட்டாகவும் காது குடும்பி மட்டாகவும் முள்ளுக்கள் ஊடுருவி இருக்கிறேன். உங்களுக்கு இராஜ்ய பரிபாலங்களை கொடுத்ததினால் நமக்கு பரிகாத ராஜ்யம் உண்டாச்சுதேன். இப்படியே உங்களுக்கு எம்மாத்திரம் மானாபிமானம் தேவ மனிதனும் மனித வேதமும் மற்றறியாதவாராயிருக்கிறதே. பாருங்கோ, இந்த 72 முனைகளால் புறப்படுகிற இரத்த ஊரணிகளிலே உங்கள் பாவங்களை துவைக்கவும் ஆத்மங்களை சுத்தமாக்கவும் பாருங்கோ. கம்பீர கருவமுள்ள பாவிகளே, இன்று நான் பணிந்திருக்கிற தனிமையை பார்த்து உங்கள் அகந்தைகளை அடக்குங்கோ. விரோதமுள்ள பாவிகளே, என்னுடைய சாந்துவத்தை பார்த்து உங்களுடைய மூர்க்கங்களை தணியுங்கோ. திரவிய வாஞ்சை உள்ளவர்களே, என்னுடைய ஆதை சுக செல்வங்களையும் அலங்கார அணிகளையும் என் சரீர விதனமும் அணிந்த வீட்டலையும் பார்த்து உங்கள் வாஞ்சைகளை எல்லாம் போக்கடியுங்கோ. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த நல்லறிவை மறவாதையுங்கோ. உங்களுடைய தாய் தந்தையர்களிலும் மிக்க மாதா பிதானாமே, உம்முடைய சகோதரர்களிலும் பட்சமுள்ள பிறப்பு நாமே, உம்முடைய சிநேகவாதிகளால் அன்புள்ள சிநேகவாதினாமே. நான் உங்களுக்காக படுகிற பாடுகளையும் இந்த நிர்பந்தங்களையும் மரணவாதைகளையும் உங்களுடைய சிநேகிதமுள்ள பிதா மாதாக்கள் படுவாருண்டோ, அன்பர் சிநேகிதர்கள் படுவாருண்டோ? இது இல்லையே. அதனால் பெரியமுள்ள மக்களே, என் வாக்கை மறக்கப்படக்கூடுவதல்லே என்ற ஆண்டங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படியே எங்கள் ஜீவனாகிய சுவாமி சொல்லுகிற வசனங்களை கேட்டு எங்கள் மனதில் விதனங்கள் பெருகாதிருக்குமோ? இன்னமும் பாவங்களை விடாமல் உலகத்தை விரும்பி இருப்போமோ? எங்கள் ஆண்டவரில் இருக்கிற வேதத்தை பார்த்து சரீர சுகம் தேடுவோமோ? முகத்தில் அழகு தேடுவோமோ? சரீரத்தில் சுகம் தேடுவோமோ? ஆடை ஆபரணங்களை பாராட்டுவோமோ? வடிவுபசிரங்களை தேடுவோமோ? பெருமை பகுமானங்களை விரும்புவோமோ? ஐயோ என் இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் இராதாவே, உம்மை பார்த்து நாங்கள் இன்றி பூலோக வாஞ்சைய விடவும் உம்முடைய துக்கீர்த்ததின் முகத்தை எங்களுக்கு காண்பீம் சுவாமி. தந்தை மகன் தூயாவின் பேராலே
ஆமீன்.